ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இன்னும் மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்குலத்தோருடைய ஆதரவு. இன்னைக்கு முக்குலத்தோருடைய முழுமையான ஆதரவு முழுவதுமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் இருக்கு. ஒரு சிலர் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்ட்டு போறாங்க. அப்படி போனவங்களும் திமுகவில் வந்து மறுபடியும் விரட்டடிக்கப்பட்டு வெளியில போயிட்டாங்க. இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் நம்ம கண்கூடா பார்த்தோம். என்னன்னா, டிடிவி தினகரன் அந்த எடப்பாடி ஐயா வந்துட்டு தேனியில வந்து பிரச்சாரம் பண்ண போயிருந்தாங்க. நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருந்தோம். தேனினாலே நமக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம்னா பன்னீர்செல்வம் அவங்க தான். அங்க போயிட்டு கூட எடப்பாடி ஐயா வந்துட்டு நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த மேடையில சொல்லும் போதே நம்ம பார்த்துருப்போம். அதுதான் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இந்தியா கூட்டணி ஒரு இந்த விளம்பரம் மாடல் ஒரு கம்பெனி ஒன்று சுத்திட்டு இருக்கு பாருங்க. காங்கிரஸும் திமுக கூட்டணி கட்சிகளும் மட்டும் இன்னைய வரைக்கும் முழுமையா இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல கேள்விக்குறிதான். யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை நிறுவனத்தின் தலைவர் SRK ராஜேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னும் எலெக்ஷனுக்கு வந்துட்டேன்ற மாதிரி இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. பிரச்சாரம்லாம் பாத்தீங்களா அங்கங்க பயங்கரமா அனல் தெரிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் பிரச்சாரம்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இன்னும் மற்ற கட்சியெல்லாம் வந்துட்டு பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்குலத்தோருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எந்த ரீசன் கேட்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் வந்துட்டாங்க, சசிகலா அம்மா தனியா ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அவரு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது முக்குலத்தோருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டத்திலிருந்து வட தமிழகம் வரைக்குமே இன்னைக்கு முக்குலத்தோருடைய முழுமையான ஆதரவு முழுவதுமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இன்னைக்கு முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி முழுமையாக வந்திருக்குது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சிலர் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்ட்டு போறாங்க. அப்படி போனவங்களும் திமுகவில் வந்து மறுபடியும் விரட்டடிக்கப்பட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவிலே வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா முக்குலத்தோர் சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் சமூகமும் மொத்தமா வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் முழுமையான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி ஐயர் வந்துட்டு பிரச்சாரம் ஒவ்வொரு ஊருங்களுக்காக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் இவருடைய ஆதரவு எப்படி இருக்கு? அவங்க நம்ம பார்க்கும் போதே தெரியும் இல்லையா, இவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எப்படி இருக்கு? எந்த ஊர்ல ரொம்ப அதிகமா இருக்கு எடப்பாடி ஐயருக்கு? தமிழகம் முழுவதுமே ஆதரவு அலை அதிகமாக தான் இருக்குது. குறிப்பா வந்து ஒரு மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் பொறுத்த வரைக்குமே தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், தனியாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். போற இடம் எல்லா தொகுதியிலுமே, எல்லா மாவட்டங்களிலுமே மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வர்றாங்க. இன்னைக்கு நிறைய வந்து கூட்டம் கூடுது. ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு கடுமையான ஒரு கடுங்கோல் ஆட்சி தான் தமிழகத்துல நிலவிக்கிட்டு இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்துட்டாங்க. அப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தான் தமிழகத்துல ஆட்சி அமையணும், ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றதுனால மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ அந்த ஆட்சி மாற்றம் வேணும்னும் போது நமக்கான தலைவர் யார்? இன்னைக்கு அதுக்கு தகுதி உள்ள தலைவர் யாரு? திரு ஸ்டாலினா? கிடையாது. ஸ்டாலின் என்பவருக்கு, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு முழுவதுமான அனைத்து தகுதியும் உள்ளது. அதனால வந்து மக்கள் வந்து அண்ணனை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கான வந்து மிகவும் நம்ப தகுந்த ஒரு விசுவாசி, அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு நம்ப தகுந்த ஒரு விசுவாசியாக இருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். எல்லாருக்குமே வந்துட்டு அதிமுகனா திமுக தான் எதிரியா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்கட்சினால இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சடனா வந்துட்டு திரு பன்னீர்செல்வம் வந்துட்டு இங்க இருந்து அங்க போயிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு பச்சை துரோகி. அவர் வந்து அதிமுகவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் விசுவாசின்லாம் பொய்யான ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு
சமுதாய மக்களை ஏமாத்திக்கிட்டு அரசியல் பண்ணவர். இன்னைக்கு அவர் வந்து முழுமையாக அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போதுல இருந்தே திமுகவுக்கு கைக்கூலியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ இங்க இருந்து வெளியில போன உடனே ஒட்டுமொத்தமா திமுகவில் போயிட்டு அந்த கூடாரத்துல அறிவாலயத்துல அவர் ஒரு செக்யூரிட்டியா போய் சேர்ந்துட்டாரு. இதுதான் உண்மை. அவரை வந்து யாருமே முக்குளத்தோட சமுதாயமும் ஏற்றுக்கிடலை, யாரும் அவர் நம்பி அவர் பின்னாடி போகல. ஏன்னா அவர் தனியா வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த குழு இதுலாம் ஏற்படுத்தினாரு. அப்போ அவங்களுக்கு ஓபிஎஸ் மேல ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவர் நம்பி போனோம்னா இவர் சுயநலத்துக்காக நம்மளை வந்து நடுரோட்டில் விட்டுடுவாரு. தன்னோட வளர்ச்சிக்காகவும் தன்னோட மகனுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும், இந்த ஒரு கான்ட்ரவர்சியில மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் வேலை செஞ்சார். அதை மக்கள் முக்குளத்து சமுதாய மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவரை அரசியல் அனாதையாக தனித்து விடப்பட்டாங்க. அதனால வேற வழி கிடையாது. இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாதுன்னும் போது சரி அறிவாலயம் பொறுத்த வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க கேட்டு, யார் வந்தாலும் உள்ள என்ட்ரி பாஸ்போர்ட் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு டம்மியா தான் இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட ஒரு கொத்தடிமையா போய் உட்காந்துருக்காரு. இதுதான் உண்மை. இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் காலங்காலமா அதிமுக தான் இருந்தார். எங்க போனா ரெட்டலைக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அதிமுக அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற திடீர்னு வந்து திமுகவுக்கு வாக்களிங்கன்ற மாதிரி அந்த வார்த்தை மாறுமா சார்? வாரத்துக்கு அதுக்கான மனசா வருமா? ஃபர்ஸ்ட் முதல்ல உண்மையா இருக்கணும். ஒரு கட்சியா இருக்கட்டும், ஒரு இயக்கமா இருக்கட்டும், அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வது அதற்கு உதாரணம் யார் அப்படின்னா நாளைய வரலாற்றுல அண்ணன் ஓபிஎஸ் பேர் தான் வரும். ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள்னு சொன்னோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரிய கட்சிகள். அப்போ இந்த 2 கட்சிக்கு தான் வந்து தொடர்ச்சியா போட்டிகள் நிலவி கொண்டு இருந்தது தமிழகத்துல. ஒன்று ஆளுங்கட்சியாக அதிமுக வரும், எதிர்கட்சியாக திமுக வரும். இப்படிதான் மறுசுழற்சி முறையில் வந்துட்டு இருக்கு. அப்போ நீ அதிமுகவில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை ஒரு உயரிய பொறுப்புக்கு ஒரு முதல்வராகக்கூடிய தகுதிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா மீண்டும் போய் திமுக இணைஞ்சிருப்பாரா? ஏன்னா நம்ம சொந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அப்போ அவர் நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களையும் ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் அந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கு எதையாவது ஒன்று நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்ல முடியுமா? முடியாது. தன்னோட வளர்ச்சி இன்னும் சொத்துக்கு மேலே சொத்து சேர்க்கணும், நம்ம கூட இருக்கவங்களை மட்டும் நம்ம மகனை வளர்த்து விடணும். இந்த வேலையை தான் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாரு. அதற்கான பலன் தான் முக்குளத்தோர் மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சதுனால தான் இந்த சைடு அதிமுகவில் உள்ள போக முடியாது. ஏன்னா அதிமுகவுக்கு துரோகம் பண்ணவர். வேற எங்கன்னா போலாம்னா இவர் யாரும் சேர்த்துக்கிட மாட்டாங்க, இவரோட ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியும். அதனால திமுகவில் போய் சேர்ந்துட்டு இப்போ திமுகவிலேயே அப்படியே பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் எந்த இடத்துல இருப்பார்னு தெரியாது. இன்னும் பின் தள்ளப்படுவார். இதான் உண்மையான நிலவரம். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றவாளிகள் இருந்து ஊழல் பெருச்சாளிகள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஊழல் குற்றவாளிகள் எல்லாருமே சிறைக்கு செல்வாங்க. இது உறுதியான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம கண்கூடா பார்த்தோம். என்னன்னா டிடிவி தினகரன் அந்த எடப்பாடி ஐயா தேனியில பிரச்சாரம் பண்ண போயிருந்தாங்க. நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருந்தோம். தேனினாலே நமக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம்னா பன்னீர்செல்வம் அவங்க தான். அங்க போயிட்டு கூட எடப்பாடி ஐயா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த மேடையில சொல்லும் போதே நம்ம பார்த்துருப்போம். அது எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனசுன்ற மாதிரி நம்ம இது இன்னும் கூட எனக்கு மேல ஒரு பாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த இடத்துலையுமே சிறுமைப்படுத்தி ஒருவரை தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் இதுக்கு நேருக்கு மாறாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம். அப்போது நீ இங்கிருந்து போன ஆள் தானே, எக்கட கெட்டு போ, உன்னே மாதிரி நான் நீ பண்ணக்கூடிய இந்த இழிவான செயல்கள் நான் பண்ண மாட்டோம், விமர்சனம் பண்ண மாட்டோம், எங்க இருந்தாலும் நல்லா இருந்திருப்போம், அங்கே போற இடத்துலயாவது நேர்மையா இரு அப்படின்றத அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த வகையில ஒரு சிலர்கள் அதான் இந்த ஒரு பாடல் வரியில கூட இருக்கும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று. அதுக்கு உதாரணமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டா ஓபிஎஸ் இப்போ செயல்பட்டு இருக்காரு.
இது முழுக்க முழுக்க தன்னோட சுயநலம்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா, இல்ல மக்களுடைய பொது நலம் நினைக்கிறீங்களா இவர் அப்படி மாறினதுக்கான காரணம்? இதுல வந்து தெளிவா தெரியும், இது வந்து சுயநலம். ஓபிஎஸ் அவர்கள் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு இல்ல முக்குளத்தோர் இளைஞர்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணியிருக்காரா? நான் தான் இந்த சமூகத்தோட பிரதிநிதி அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு முகத்தை காட்டிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தீங்க. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. தென் மாவட்டத்தில் இந்த சாதிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவன் பாட்டு வேலைக்கு போகிறான், அவன் குடும்பத்தை பார்க்க போகிறான். அந்த வேலை வாய்ப்பு கிடையாதுன்னும் போது அவன் என்ன பண்ணுதான், ஏதாவது ஒன்று போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறான். போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு ஏதாவது ஒரு தவறான ஒரு வழியில் போயிடுறான். நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள் வந்து நம்மளை சரியான வழியில கொண்டு போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவங்க இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க இவங்களோட சுயநலத்துக்காக மட்டும். இப்போ நாங்க எடுத்துக்கிட்டோம்னா சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம், நாங்க எல்லாருமே இங்க ஈக்குவாலிட்டியா தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில தலைவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, தன்னோட வளர்ச்சிக்காக இந்த சாதியை கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் தான் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கேன், நான் தான் சமுதாயத்துக்காக நிக்கிறேன் அப்படின்னு ஒரு போலியான விளம்பரத்தை கொடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையை ஒரு மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு ஒரு 50-60 வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போறான், வன்முறையில் ஈடுபட வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் முதல்ல புறக்கணிக்கணும். முதல்ல இவர்கள்லாம் வந்து ஓரங்கட்டப்பட வேண்டிய ஒரு தலைவர்கள்ன்ற லிஸ்டே கிடையாது. இவர்கள்லாம் வந்து ஒரு கூலிப்படை தலைவர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் உண்மை. சார், இதுக்கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு நேரத்தில் என்ன பண்ணாரு, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவங்களோட சேர்ந்துட்டு வந்துட்டு எடப்பாடியாவை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. திருப்பிலாம் அவங்க கூட வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன், உங்க கூட வைக்கிறதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம், தூக்குமாடி, அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவர் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. ஆனா சடனா வந்துட்டு திடீர்னு எடப்பாடியாயோட கூட்டணியில அந்த ஜாயின் பண்ணிட்டாருன்னு பலதரப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்தது. இப்பவும் அவர் எப்படி உண்மையான விசுவாசியா இருப்பாரா, இல்ல மாற்றங்கள் வருமா? இல்ல, அமமுகவுடைய தலைவர் அண்ணன் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், அவ்வளவுதான். இது வந்து பெருசா ஊதி பெருசா வேற மாதிரி விஷயத்தை கொண்டு போறாங்க. அவர்களுக்குள்ள வேற எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒற்றை கோரிக்கை, ஒற்றை குறிக்கோள் என்னன்னா, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியே கொண்டு வரணும் தமிழகத்துக்கு. அப்போ நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கணும். ஒன்னா ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம்னா மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்போ அதில் கவனம் செலுத்தும் போது இவர்களுக்கு வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள்லாம் புறந்தள்ளிட்டு யார் வேணா என்ன வேணாலும் பேசிட்டு போ, நாங்கள் பேசிட்டோம், எங்களுக்குள்ள கருத்து மோதல் இருந்தாலுமே நேருக்கு நேராக பேசி அண்ணன் தம்பியா இன்னைக்கு ஒன்னா தான் இருக்கோம், உங்களை மாதிரி முதுகுல குத்தக்கூடிய துரோகிகள் கிடையாது அப்படின்றது திட்டவட்டமாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவிச்சுட்டு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்சியாக இணைந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. மக்களிடையும் ஒரு நல்ல வரவேற்பு கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்று அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல சிறப்பான முறையில் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், மக்கள் ஆட்சி கொடுக்கணும். அப்போ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கினா மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்பதனால கூட்டணி கட்சி தலைவர்கள் முழு ஒத்துழைப்போட இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2026 தேர்தலை எல்லாரும் களத்தில் நின்று போராடிட்டு அதுக்காக மக்களை நேரடியாக கலாய்வு செஞ்சு சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கடையில் நம்ம சசிகலா அம்மையார் வந்துட்டு தனியாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒவ்வொரு கட்சியும் சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டணிலாம் சொல்லும்போது அப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. கரெக்டாக நெருக்கத்தில், எலெக்ஷன் டேட்டு நெருக்கத்தில் வரும்போது நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிங்க. இது வந்து எடப்பாடி ஐயாவுக்கு வந்துட்டு ஒரு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அந்த சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னால் தான் வந்து கட்சியோட சின்னத்தையே வந்து அறிவிச்சாங்க. முதல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாடி தான் வந்து கட்சியோட சின்னத்தை அறிமுகப்படுத்துனாங்க. முதல்ல ஒரு முன்னுதாரணம் சொன்னோம்னா, ஒரு தேர்தல் வரையறை என்பது ஒன்று இருக்குது. முதல்ல மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்கணும், மக்களுக்கு என்ன தேவை இருக்கு இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து நாம ஒரு கட்சியை கொண்டு வந்து இன்னைக்கு புதுமையா வந்து களத்துல இறக்குறோம்னா அது மக்கள் மனதில் பதியணும். முதல்ல இப்போ இரட்டை இலை சின்னம் அப்படின்னா சிறியவர் முதல் வயது முதிர்ந்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய சின்னம், அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சின்னம் அப்படின்றது இரட்டை இலை மக்கள் மனதில் பதிந்த ஒரு விஷயம். இரட்டை இலைன்றது ரெண்டு விரல் காட்டினாலே எல்லாருக்குமே கண்டிப்பா அது வந்து எளிதாக மக்கள் மனதில் ஏற்றுக்கக்கூடியது. ஏன்னா மக்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அது.
இப்போ புதுசா வரக்கூடிய அந்த கட்சிகள் புதுசா தொடங்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பார்த்தோம்னா ஆளாளுக்கு ஒரு சின்னத்தை கொண்டு வராங்க. அந்த சின்னம் வந்து முழுமையா அவங்களுக்கே இன்னும் தெளிவுபடலை. ஆமா, அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி போய் சேராது. பார்ப்போம். இந்த களம், இந்த தேர்தல் வந்து புதியதாக வந்த வரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தெளிவா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சார், இதுல இன்னொரு ஒரு ரொம்ப பெரியன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இப்ப வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க கட்சிக்காக போயிட்டு அவங்கவுங்க சார்பா போயிட்டு எல்லாருமே நட்சத்திர பேச்சாளர்ன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்டிஏ கூட்டணியில இருக்கிற அமித்ஷா மட்டும் வந்துட்டு தமிழ்நாட்டு மேல அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்டிஏ கூட்டணி வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி ஒரு இந்த விளம்பர மாடல் ஒரு கம்பெனி ஒன்று சுத்திட்டு இருக்கு பாருங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரமும் பண்ணல, தேர்தல் பரப்புரையும் மேற்கொள்ளவில்லை. இன்னைய வரைக்குமே தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை 99 விழுக்காடு முடித்து விட்டார். ஆனா இந்த காங்கிரஸும் திமுக கூட்டணி கட்சிகளும் மட்டும் இன்னைய வரைக்கும் முழுமையா இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல கேள்விக்குறிதான். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கல. ஆட்சி அதிகாரத்தில் இவங்க தான் இருந்தாங்க, திமுக கூட்டணி. அப்போ இந்த 5 ஆண்டுகளும் மக்களை சந்திக்காதனால இன்னைக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு நம்ம நேரில் போய் மக்களை போய் பார்க்கறோம்னா மக்கள் எப்படி ஏத்துக்கிடுவாங்க? அமித்ஷா ஏன் ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருக்காரு தமிழ்நாட்டு மேல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல, அமித்ஷா உள்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஏன் ஃபோக்கஸ் இல்லாம இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. இப்போ தேர்தல் பிரச்சாரம் எதுவுமே வரல, ரோட் ஷோ வரல. அதே வந்து நம்ம இவர் வந்தாரு, மோடி ஐயா வந்துட்டு ஒரு 4 டைம் வந்துட்டு போயிட்டாரு, ரோட் ஷோ பண்ணாரு, பிரச்சாரம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போனாங்க. ஆனா இவங்க அந்த அளவுக்கு வராத மாதிரியே இருக்கு. எல்லாமே டெல்லியில இருந்து இங்க எல்லாரையும் ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? இல்ல, அப்படி கிடையாது. உள்துறை அமைச்சர் வந்து இப்ப தேர்தல் பரப்புரை நாளைக்கு மேற்கொள்றாரு. இங்க நம்ம தென் மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் மத்தியத்தில் மாநில நிர்வாகியா இருக்கட்டும், மத்தியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், தேர்தல் பரப்புரையில் வந்து கலந்துக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து 2 நாளா பார்த்த நம்ம இந்த கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெலாம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டாரு. இப்படி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எட்டி பார்க்கல? இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக, தமிழகம் வந்து மாநிலத்தில் வந்து அவங்க தான் முதல்வராக இருக்காங்க இன்னைய வரைக்கும். அவங்க ஏன் இன்னமும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை? எந்த இடத்துல போயிருக்காங்க? ஏன் ராகுல் காந்தி ஏன் வரலை தமிழகத்துக்கு? ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் கூட எடுத்துக்கிட்டோம். தமிழகத்திலேயே சுற்றி வந்தாலுமே தமிழக மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் நான் தேர்தலில் வந்து தமிழகத்துக்கு வந்து பரப்புரை பண்ணுறேன், நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பிரச்சார பயணத்தை திட்டம் போடுறாங்கன்னா இத்தனை நாள் ஏன் வரல? உங்கள் மேலே தவறு இருக்கிறது. உங்களை வந்து மக்கள் இன்னைய வரைக்கும் ஏற்றுக்கிடலை. கிட்டத்தட்ட ஒரு இனத்தை அழித்த ஒரு படுகொலை செய்யப்பட்டக்கூடிய ஒரு தேச விரோத கட்சி தான் காங்கிரஸ். மக்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை இந்த தேர்தல் கிடையாது, எந்த தேர்தலையுமே காங்கிரஸை ஏற்றுக்கிட மாட்டாங்க. இது உண்மையான ஒரு நிலைப்பாடு. எங்கேயாவது திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் தனித்து தேர்தல் களத்தை நிற்க முடியுமா? அவங்களுக்கு அந்த தெம்பும் திராணியும் இருக்குதா? அது வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து இவங்க கண் துடைப்புக்காக எதையாவது ஒன்று சுற்றுப்பயணத்தை நம்ம வந்து நாங்களும் வரோம், தேர்தலில் நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வழிபோக்கான ஒரு வேலையை ஒரு விளையாட்டு பசங்க விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி வருகை என்பதும் இது 1% கூட தமிழக மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார். இன்னும் கிட்ட ரொம்ப நெருங்கிடுச்சு. நம்ம வாக்குச்சாவடி மக்கள் வந்துட்டு எப்படா அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நான் போய் வாக்குச்சாவடியில் போயிட்டு எனக்கு பிடிச்ச தலைவருக்கு நாங்கள் போட போறேன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.